ஒரு கவிதை நம்ம என்ன செய்யும் என்று கேட்டால் உங்களை பல இரவுகள் தூங்க விடாது. அது பிராண்டும். அது நடுராத்திரியில் உங்களுக்கு தூக்கம் போனால் விடுகிற வரை உங்களை தூங்க வைக்காது. ஒரு மத்தியான நேரத்தில் அந்த கவிதை உங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் சகஜமான எதையுமே உங்களால் செய்ய முடியாது. முகுந்த் நாகராஜன் என்று நான் விரும்பி படிக்கிற ஒரு கவிஞன் உண்டு. அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். இந்த கவிதைக்கு தலைப்பே சித்தால் வாழ்ந்த இடம். சித்தால் வாழ்ந்த இடம் என்று முகுந்த் நாகராஜன் அந்த ஒரு சின்ன கவிதையை இப்படி ஆரம்பிக்கிறார். 30 வெளிநாட்டு கம்பெனிகளும் 2 பன்னாட்டு வங்கிகளும் இருக்கிற அந்த கட்டிடத்தை நாங்கள் தான் கட்டினோம் என்று அந்த சித்தால் தன் மகனுக்கு அந்த கட்டிடத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு ஜெமினி பிரிட்ஜை பஸ் ஏறி இறங்குகிறது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய பில்டிங் வருகிறது. தம்பி 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 இந்த பில்டிங்கை நாங்கள் தான் கட்டினோம் என்று அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு அந்த கட்டிடத்தை அறிமுகப்படுத்துகிறாள். இப்பொழுது அந்த கட்டிடத்துக்குள்ளாக 30 கம்பெனிகளும் 2 வெளிநாட்டு வங்கிகளும் இருக்கின்றன. அந்த நியான் போர்டு வெளிச்சம் சார் அங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு சார். இந்த போலீஸ் ஆர்டர் போட்டு யாரும் அமைதியாக தெரியல. இல்லை சார், கவிதைக்காக அமைதியாக இருக்கு நினைக்கிறேன். நியான் போர்டு வெளிச்சம் தொங்குகிற அந்த இடத்தில்தான் நான் என் பழைய பாவாடையை துவைத்து காய போடுவேன் என்று அம்மா தன் மகனுக்கு எவ்வளவு அற்புதமான காட்சி இது. ஒரு சித்தால் தன்னுடைய மகனுக்கு இந்த கட்டடத்தை நாங்கள் தான் கட்டினோம், இந்த நியான் போர்டு தொங்குகிற இடத்துல தான் நான் என்னுடைய பழைய பாவாடையை துவைத்து காய போடுவேன். அந்த கட்டிடம் வளர வளர ஒரு நாள் அந்த கட்டிடத்தை கட்டின மேஸ்திரிகளும் சித்தார்களும் வெளியேறிவிட்டார். அவ்வளோதான் வாழ்க்கையில். அதற்கு பிறகு அந்த கட்டிடத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்கவே முடியாது. அவர்களுக்கும் அந்த கட்டிடத்துக்குமான உறவு கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது. ஆனால் அவருடைய ஞாபகத்தில் எப்பொழுதுமே அந்த கட்டடம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவள் துணிக்காய போட்ட இடம் இருந்து கொண்டே இருக்கிறது. கவிஞர் சச்சிதானந்தன் சொல்கிறார், நினைவில் காடுள்ள மிருகம் மனிதன் என்று சொல்கிறார். நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது, என் நினைவில் காடுகள் உள்ளது என்று சச்சிதானந்தன் சொல்கிறார். ஒரு நினைவு முழுக்க அருவி சத்தமும் காட்டின் பச்சையமும் ஞாபகம் இருக்கிற ஒரு விலங்கை நீங்கள் அவ்வளவு எளிதாக நாட்டுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு வந்து பழக்கி விட்டுவிடவே முடியாது. அவருடைய நினைவுகளில் எப்பொழுதும் காட்டு சத்தமும் அருவிகளின் சத்தமும் காட்டு விலங்குகளின் சத்தமும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு வகையில் மனிதன் இந்த மாதிரி நினைவுகளோடு வாழ்கிற ஒருவனாக மட்டும்தான் இருக்கிறார். நம்முடைய 60 வயதில் 70 வயதில் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது இந்த நல்ல நினைவுகள் மட்டுமே நம்மிடம் மீந்திருக்கிறது. மற்ற எல்லாமும் காலத்தால் அழிக்கப்பட்டு விடுகிறது. நாம் உழைத்தது, நாம் சம்பாதித்தது, நாம் துரோகித்தது, நாம் எவ்வளவு தவறான விஷயங்களில் வாழ்ந்தது எல்லாமும் மறைந்து போய் ஏதோ சில நல்ல நினைவுகள் மட்டுமே அங்கங்கே இருக்கிறது. ஒரு முறை நண்பர் மிஸ்கினோடு பேசி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், பவா மொத்த வாழ்க்கையிலே மனுஷன் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமா இருப்பானா அப்படின்னு கேட்டார். அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். நான் என்ன மிஸ்கின் சொல்றீங்க? இல்லை, நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. முதல் யாருக்கும் தெரியாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒரு லவ் லெட்டரை வாங்கிக்குவான்ல, அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு பூரிப்பு வரல, ஒரு சந்தோஷம் வரல. அந்த மாதிரி உலகத்தில் என்னைக்காச்சும் அவன் சந்தோஷமா இருந்திருப்பானா? ஒரு ஹாஸ்பிட்டலில் ராத்திரிலாம் நின்று காலையில் 3 மணிக்கு கையில் ஒரு பொம்பளை குழந்தையோ ஆம்பளை குழந்தையோ நர்ஸ் எடுத்துன்னு வந்து உங்கள் குழந்தை சார் என்று அந்த குழந்தையின் ஸ்பரிசம் அவனுக்கு படுகிற போது அவனுக்கு ஒரு உள்ளிருந்து ஒரு மகிழ்ச்சி வரல. இந்த மாதிரியான மகிழ்ச்சியில் அப்படியே 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் என்று நீங்கள் கணக்கிட்டு கொண்டே வந்தால் மொத்த வாழ்நாளில் ஒரு மனிதன் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். மற்ற எல்லா நேரமும் ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் தங்களுடைய புகழ்ச்சிக்காக, தங்களுடைய ஆளுமைக்காக, தங்களுடைய அதிகாரத்துக்காக, தங்களுடைய பணத்திற்காக, தங்களுடைய துரோகத்திற்காக இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்காக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.
எழுத்தாளன் என்பவனுடைய வேலை அல்லது புத்தக கண்காட்சி என்பதனுடைய பணி இதெல்லாம் எதுக்கு சார் என்று கேட்டால் இதை ஞாபகப்படுத்துவதற்காக மட்டுமே. ஒரு வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு இதை கௌரவப்படுத்த விரும்புகிறது, உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறது. நான் மத்தியானம் சேலத்துக்கு வருகிற போது அவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. அந்த ஹோட்டலில் இருப்பதற்கே எனக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இங்கேருந்து எப்படியாவது வெளியேறலாம் என்கிற மனநிலையே எனக்கு இருந்துருந்துச்சு. என்னென்னா திடீர்னு நான் ஏன் டிஸ்டர்ப் ஆனேன்னா, இப்படி ஒரு ஹோட்டல், இப்படி ஒரு பணம், இப்படி ஒரு புகழ் எதுவுமே தன் வாழ்நாள் முழுக்க ரத்தம் தோய தோய எழுதி கொண்டிருந்த புதுமை பித்தனில் ஆரம்பித்து கடைசியாக பிரபஞ்சன் வரையிலும் கிடைக்கவே இல்லை. நாங்கள் பிரபஞ்சனுக்காக ஒரு பெரிய விழா நடத்தி 10 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்த போது பிரபஞ்சன் சொன்னார், தமிழ்நாட்டு மக்கள் 3 வேளை இல்லை 2 வேளை உணவை எனக்கு உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் சில 1000 பக்கங்கள் எழுதியிருப்பேன் என்று சொன்னார். ஒரு வகையில் நாம் இந்த எழுத்தாளர்களை இழிவுபடுத்தி இருக்கிறோம், பட்டினி போட்டு இருக்கிறோம், 2 வேளை சோத்துக்கு வக்கில்லாதவர்களாக அவர்களை மாற்றியிருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகள் எழுத்தாளன் கம்பீரமாக இருக்கிறான், அவனுக்கு ஸ்டார் ஹோட்டலில் தங்குவதற்கு இடம் கிடைத்திருக்கிறது, அவனை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஒரு வகையில் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் அவன் மீது வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை இந்த வெளிச்சம் என் மீது பாய்ச்சப்படுகிற போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு வகையில் புதுமை பித்தனிலிருந்து பிரபஞ்சன் ஞாபகத்துக்கு வருவது தவறாமல் நடக்கிறது. மனிதர்கள் ஏன் இலக்கியத்தினுடைய முக்கியமான பொருளாக இருக்கிறார்கள்? இந்த உலகம் முழுக்க எழுதி கொண்டிருந்த டால்ஸ்டாயிலிருந்து தாஸ்தாவஸ்கியிலிருந்து தமிழில் எழுதி கொண்டிருந்த ஒரு கடைசியாக எழுதுகிற திருச்செந்தாழை வரையிலும் நாம் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் யாருமே இந்த ஊரின் பணக்காரர்களை பற்றி, இந்த ஊரின் தனவந்தர்களை பற்றி, இந்த ஊரின் செல்வ செழிப்பு மிக்க அதிகாரிகளை, பெரிய பணக்காரர்களை பற்றி, ஒரு கலெக்டரை பற்றி அப்படியெல்லாம் கதைகளை ஒரு எழுத்தாளனும் எழுதவே இல்லை. ஒரு வகையில் எழுத்தாளன் எப்பொழுதும் பாவப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிறான். ஒரு வகையில் எழுத்தாளன் எப்பொழுதும் வேசிகளின் பக்கம் நிற்கிறான். ஒரு பக்கம் அவன் பிச்சைக்காரர்களின் குரலாக இருந்து பேசுகிறான். இந்த உலகம் முழுக்க வஞ்சிக்கப்பட்டவர்களின் பக்கம் இருந்து மட்டுமே எழுத்தாளனின் குரல் ஒலித்திருக்கிறது. அதனால்தான் எழுத்தாளன் இந்த சமூக அடுக்குகளில் சற்று மேல் வைத்து பார்க்கப்பட வேண்டியவன் என்று உலகம் முழுக்க அவனை கொண்டாடப்படுகிறார்கள். நண்பர்களே, உமா பிரேமன் என்று ஒரு எழுத்தாளரை பற்றி நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய மனைவி அவருடைய கதை கேட்கும் சுவர்கள் என்கிற ஒரு மலையாள புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கிருந்து கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 40 நிமிட பஸ் பயணத்தில் ஆனைக்கட்டி என்கிற ஒரு ஊர் வருகிறது. அந்த ஊரில் இப்பொழுது உமா பிரேமன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவின் ஜனாதிபதி பலம் வாய்ந்த 100 பெண்களோடு, இந்தியா முழுக்க இருக்கிற சக்தி வாய்ந்த புகழ்பெற்ற பலம் வாய்ந்த 100 பெண்களோடு ஒரு மதிய உணவு அருந்த வேண்டும் என்று ஒரு சுதந்திர தினத்தின் போது ஆசைப்படுகிறார். அதற்காக கேரளாவிலிருந்து உமா பிரேமன் டெல்லிக்கு அனுப்பப்படுகிறார். பிரதமரோடும் ஜனாதிபதியோடும் அந்த விருந்து நடக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம் தலைமுறையில் உமா பிரேமன் என்கிற அந்த பெண் ஒரு விமானத்தில் ஏறி பிரதமரோடும் ஜனாதிபதியோடும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பெண் என்ன செய்தாள் என்று நாம் கொஞ்சம் அப்படி திசை திருப்பி பார்த்தால், உமா 8ஆவதோ 9ஆவதோ படிப்பதற்காக கோயம்புத்தூரில் ஒரு நகராட்சி பெண்கள் மேல்நிலைக்கு போய்விட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்கு முன்னால் ஒரு சிறு கூட்டம் நின்றிருக்கிறது. என்னன்னு போய் பார்க்குறான், என்னவோ வீட்டில் ஆயிடுச்சு என்று. உமாவுடைய அப்பா ஒரு பெயிண்டர். எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடிட்டாங்கம்மா என்று சொல்கிறாங்க. ஒரு 9 வயசு ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு பெண்ணுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வருகிற போது தன்னுடைய அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோடு ஓடி போய் விட்டால் என்கிற அந்த செய்தி பயங்கரமாக தலையில் இறங்குகிறது. ஆனால் அதற்கு பிறகு அப்பாவும் மகளும் மட்டுமே வாழ ஆரம்பிக்கிறார்கள். உமா தினந்தோறும் தன் அப்பா கிட்ட சொல்கிறார், அப்பா நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க, எனக்கு ஒரு சித்தி வேண்டும். அந்த சித்தி ஒருவேளை உங்களை அம்மாவை விட நல்லா பார்த்துக்கலாம், என்னை விட நல்லா பார்த்துக்கலாம். மகளின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் அந்த அப்பா 2ஆம் கல்யாணம் செய்து கொள்கிறார்.
ஆனால் கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த சித்தியினுடைய முதல் நாள் நடவடிக்கையிலேயே தான் சொன்னது எவ்வளோ பெரிய தவறு என்று உமாவுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அதுவரையிலும் அப்பாவின் துணியை மட்டும் துவைத்து கொண்டிருந்த உமாவுக்கு சித்தியின் துணியிலையும் சேர்த்து துவைக்க வைப்பதும், சமையல் வேலைகள் முழுக்க அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்ணின் தலையில் விழுவதுமாக அவளுடைய நரகமான ஒரு வாழ்க்கையை அவள் தொடங்குகிறாள். அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு முறை திருச்சூருக்கு ஒரு உல்லாச பயணம் அழைத்து போகிறார்கள். திருச்சூர் கோயிலுக்கு முன்னால் பழம் தேங்காய் விற்கிற ஒரு கடையில் இந்த ஒரு பெண்ணை மட்டும் பார்த்து ஒரு கடைக்காரன் சொல்கிறான், பாப்பா நீ எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருக்காங்களா, அவங்க மகளா என்று கேட்குறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் அந்த அம்மா மாதிரியே அச்சு அசல் நீ இருக்கிற என்று சொல்கிறார்கள். விளையாட்டாக உமா ஒரு கார்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, அந்த அம்மா வந்தால் எனக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்கண்ணா என்று சொல்லி கொடுத்து விட்டு வருகிறாள். அந்த அம்மா ஒரு கடிதம் போடுகிறாள். உண்மையிலேயே ஓடிப்போன உமாவின் அம்மா திருச்சூரில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு ஆளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்மா அதற்கு பிறகு மகளை ஸ்கூலில் பார்த்து விட்டு போகிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவள் 10th 11th போகிற போதெல்லாம் நீ என் கூட வந்துரு என்று அழைக்கிறாள். வரமாட்டாள். அப்பா தான் என்னை காப்பாற்றினார், அவங்க கூட வர முடியாது என்று சொல்கிறார். அம்மா கோர்ட்டில் கேஸ் போடுகிறாள். அம்மாவோடு தான் பொண்ணு இருக்க வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றி பெற்று தன்னுடைய மகளை சட்டபூர்வமாக அவள் திருச்சூருக்கு அழைத்து போகிறாள். நம்மளே உங்களால் நம்ப முடியுமா என்று தெரியவில்லை. தன்னுடைய ஐந்தாவது கணவனுக்கு பிரேமன் என்கிற தன்னுடைய 5வது கணவனுக்கு தன்னுடைய மகளை 1.5 லட்சம் ரூபாய்க்கு லிட்டரலாக அந்த அம்மா வித்தர்றார். ஒரு ஹைஸ்கூல் படித்து கொண்டிருந்த பெண்ணின் வாழ்க்கை அப்படியே சிதறுகிறது. அவன் கூட்டின்னு அவளை டெல்லிக்கு கூட்டின்னு போகிறான், இது பாம்பே கூட்டின்னு போகிறான். பாம்பேயில் பயங்கர சித்திரவதை நடக்கிறது. அதற்கு பிறகு வாழ்க்கை ஒரு அன்பெய்டு சர்வெண்ட்டாக நான் வீட்டில் வாழ கற்றுக்கொண்டேன் என்று உமா தன்னுடைய சுயசரித்திரத்தை சொல்கிறார். ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக அந்த வீட்டில் நான் வாழ கற்றுக்கொண்டேன். நடு இரவில் தன்னுடைய 20 நண்பர்களோடு பிரேமன் குடித்து விட்டு என் வீட்டுக்கு வருவார். 20 பேருக்கும் நான் டிஃபன் செய்து தர வேண்டும், சாப்பாடு செய்து தர வேண்டும், பிரதமன் செய்து தர வேண்டும். இப்படியாக அடியும் உதையும் சித்திரவதைகளுமாக அவள் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஒரு முறை பிரேமன் நோய்வாய்ப்படுகிறார். 28 நாட்கள் கோயம்புத்தூர் மருத்துவமனையில் ஐசியூவில் வைத்து அவர் இறந்து போகிறார். ஒரு வகையில் பெண்ணுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக அது இருக்கிறது. ரொம்ப அப்படியே இன்னையோடு நம்ம ரிலீஸ் ஆகிட்டோம். இனிமேல் வாழ்க்கையை இதற்கு நடுவில் உமாவுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை பேர் சரத். இப்பொழுதும் அந்த பையன் சினிமா துறையில் வேலை பார்க்கிறார். இதுதான் உமாவினுடைய சின்ன கதை. ஆனால் அது இல்லை கதை. அது இருந்தால் ஒரு பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ அந்த அம்மாவை எதுக்கு தன்னோடு ஒரு உணவுக்காக கூப்பிட போகிறார்கள்? அது இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உமா முடிவெடுக்கிற அந்த தருணத்தில் கிட்டத்தட்ட திருச்சூரில் ஒரு 100 பேர் அவள் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார்கள். கதவை திறந்து பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, அப்படி ஒன்று நீ சீக்கிரமாக போயிட முடியாது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் சொத்துக்களை பிரேமன் உன் மீது உயில் எழுதி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். உமா தன்னுடைய சரித்திரத்தில் ஒரே நாளில் நான் கோட்டீஸ்வரி ஆனேன், ஒரே நாளில் நான் செக் பவர் கொண்ட பெண்ணாக மாறினேன், ஒரே நாளில் நான் பலம் பொருந்தியவளாக மாறினேன் என்று எழுதுகிறார். உள்ளே பல நாட்களாக திறந்து கூட பார்ப்பதற்கு முடியாத ஒரு பீரோவை அவள் அதற்கு பிறகு திறந்து பார்க்கிறார். கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது, கட்டுக்கட்டாக பத்திரம் இருக்கிறது. பிரேமன் எல்லா சொத்துக்களையும் இவள் மீது உயில் எழுதி வைத்துவிட்டு மற்ற மனைவிகளுக்கு உமாதான் பிரித்து தர வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். உமா கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அங்கேயே தங்கி எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து விட்டு தனக்கு ஒரு ஷேர் வரல, அந்த ஷேரை எடுத்துன்னு தான் ஒரு வீடு கட்டி கொள்ள வேண்டும், தான் ஒரு கார் வாங்கி கொள்ள வேண்டும், தன் வீட்டுக்கு ஏசி போட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அவள் சாதாரண மனுஷிகளில் ஒருவராக இந்த சமூகத்தில் கலந்து போயிருப்பாள். உமா அந்த பணத்தை கொண்டு வந்து மீனாட்சி மெடிக்கல் சர்வீஸ் சென்டர் என்று ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கிறார். அந்த பணத்திலிருந்து கிடைத்த பணத்தில் இன்றைக்கு கேரளா முழுக்க 20 இடங்களில் ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர் வைத்திருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அவரிடம் வைத்தியத்துக்கு வருகிறாள். இதெல்லாம் கூட நீங்களும் நானும் செய்துவிட முடியும். ஆனால் உமா பிரேமன் என்கிற அந்த மனுஷி எப்படி என்னுடைய உயரத்துக்கு தாண்டி நிற்கிறாள் என்றால், ஒரு முறை ஒரு டாக்டரை பார்ப்பதற்காக அவர் கோயம்புத்தூருக்கு போகிறார்.
பக்கத்தில் ஒரு பையன் 23 வயசு அந்த பையனுக்கு. அந்த பையனை நான் பார்த்துருக்கிறேன். 2 வருடத்துக்கு முன்னால் கொரோனாவின் மீது அவன் கேன்சரால் இறந்து போனான். அந்த பையன் பெயர் ஜலீல். கை அப்படி உதறி அழுகுறான். உமா கேட்குறாங்க, என்னப்பா ஏன் இப்படி அந்த சும்மா இருங்க சச்சி, ஒரு எரிச்சல் வரும் இல்லை, அப்படியே வழியில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீ எப்படி இப்போது ஒழிக்குதுன்னு சொல்கிறான். சும்மா இருங்க சச்சி, இல்லை என்னன்னு சொல்கிறான். டயாலிசிஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். 23 வயசு. உமா ரொம்ப நார்மலாக அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நான் வேணா என் கிட்னியில் ஒன்று தட்டுமா என்று கேட்குறாங்க. அந்த பையன் டாக்டரை பார்க்குறான், டாக்டருடைய போர்டை பார்க்குறான். மனநல மருத்துவர்கிட்ட வந்துக்கிறாங்க இவங்க. ஓ சேச்சிக்கு பிராந்தோ அப்படின்னு சொல்கிறான். கேரளா பையன் அவன். சேச்சிக்கு ஏதோ கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. சேச்சிக்கு பிராந்து இல்லை, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு உள்ளே போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வராங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த ஜலீல் என்கிற அந்த பையனுக்கும் உமாவுக்கும் மெடிக்கல் செக்கப் ஃபுல்லாக நடக்கிறது. 3 மணி நேரத்தில் இவருடைய கிட்னியை அவனுக்கு மாற்ற முடியும் என்று முடிவெடுக்கிறார்கள். 24 வருஷம் ஆச்சு. மாற்றுகிற போது அறுவை சிகிச்சைக்கு முன்னால் அந்த டாக்டர் சொல்கிறார், இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன். அப்போ அது கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். ஒரு கிட்னியை கம்ப்ளீட்டாக எடுத்து இன்னொரு பையனுக்கு வைக்க போகிறோம். ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சையின் போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். உமா பிரேமன் அனஸ்திசியா கொடுப்பதற்கு முன்னால் அந்த பெட்லேருந்து சொன்ன வார்த்தைகள் எனக்கு வேத வாக்கை விட முக்கியமான வாக்காக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சையில் நான் பிழைத்து விட்டால் என்னுடைய ஒரு கிட்னியை ஜலீலுக்கு மாற்றுங்கள். ஒருவேளை நான் இந்த அறுவை சிகிச்சையில் செத்துப்போனால் என் 2 கிட்னியை 2 பேருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். தன் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிற சரத் என்கிற 7 வயதோ 8 வயதோ உள்ள அந்த பையன் அம்மாவுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல், நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு ஸ்பைடர்மேன் வாங்கின்னு வருவாயம்மா என்று கேட்கிறார். கண்டிப்பாக அம்மா உனக்கு ஸ்பைடர்மேன் வாங்கின்னு வரம்பா என்று உமா பிரேமன் அந்த பையனுக்கு உறுதியளிக்கிறார்கள். இந்த இடம்தான் இலக்கியத்திற்கான இடம் என்று நான் கருதுகிறேன். ஒரு சாதாரண மனிதர்களிலிருந்து ஒரு இலக்கியத்திற்கான முக்கியமான மனுஷியாக, கதாபாத்திரமாக எழுத்தாளர்களால் எழுதப்படுகிற இடம் உமா பிரேமன் மாதிரியான ஒரு மனுஷி மட்டும்தான். கெத்தேல் சாஹிபு என்று ஒருவரை உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஜெயமோகன் சோற்று கணக்கு என்கிற ஒரு கதையில் அவரை பற்றி எழுதியிருப்பார். உண்மையிலேயே திருவனந்தபுரம் பஜார் வீதியில் கெத்தேல் சாஹிபு ஒரு கடை வைத்திருந்தார். அந்த கடை பகல் 12 மணிக்கு திறக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் அங்கே உட்கார்ந்துருப்பாங்க பஜாரில். கடை திறந்த உடனே சாம்பிராண்டி புகையை பார்த்த உடனே எல்லோரும் போய் உட்கார்ந்து அந்த ஓலை கொட்டை போட்ட அந்த இடத்தில் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். நண்பர்களை, டெய்லி மெனு என்ன தெரியுமா? அந்த சோறு கொள்ளாத அளவுக்கு கறி குழம்பு, ஒவ்வொருத்தருக்கும் 2 பீஸ் மீன். இதில் என்ன சார் ஆச்சரியம் இருக்குது? ஆச்சரியம் இருக்குது. நீங்கள் யாருமே சாப்பிட்ட காசுக்கு காசு கொடுக்க வேணாம். சாப்பிட்ட சோத்துக்கு பில்லே கிடையாது, கேஷியர் கிடையாது. அந்த கெத்தேல் சாஹிபினுடைய கடைக்கு வெளியில் ஒரு உண்டியல் இருக்கும். உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் அதில் காசு போடலாம். ஒரு முறை கூட கெத்தேல் சாஹிபு உண்டியலில் யாராவது காசு போடுகிறார்களா என்று திரும்பி பார்த்ததே இல்லை. ஒரு பையன் நாகர்கோயிலிருந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை வறுமை தாங்காமல் அவர்களுடைய பெற்றோர்கள் கூட்டின்னு போய் திருவனந்தபுரத்தில் படிக்க வைக்கிறார்கள். அத்தை வீட்டில் விடுகிறார்கள். அத்தை காலை 6 மணியில் ஆரம்பித்து இரவு 11 மணி வரையிலும் அந்த பையனை வேலை வாங்குகிறாள். 7ஆவதோ 8ஆவதோ படிக்கிற பையன் 11 மணிக்கு அவனுக்கு ஒரு கிண்ணத்தில் பழைய கஞ்சியை போட்டு கொடுத்து ஊறுகாய் தொட்டுக்க கொடுக்கிறான். முதல் நாளே அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த பையன் பசியால் தவிக்கிறான். சக மாணவர்களிடம் சொல்கிறான், பசிக்குதுரா, எங்கள் அத்தை வீட்டில் எனக்கு சாப்பாடே கொடுக்கறதில்ல. ஒரு பையன் சொல்கிறான், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? கெத்தேல் சாஹிப் கடையில் போய் சாப்பிடுன்னு சொல்கிறான். சாப்பிடுன்னா காசே கொடுக்க வேணாண்டா, காசே கிடையாது. உண்மையிலேவா? சத்தியமாக நீ போய் சாப்பிட. ஆனாலும் இந்த பையன் ரொம்ப ஜாக்கிரதையாக மனித அவமானங்களை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு 2 ரூபாயை பாக்கெட்டில் போட்டுன்னு அந்த கடையில் போய் சாப்பிடுகிறார். அப்படி உட்கார்ந்து சாப்பிடுகிற போது அந்த பாய் வருகிறார். அந்த பாய்க்கு கை முழுக்க கரடி மாதிரி முடி வளர்ந்திருக்கிறது. அந்த பாயினுடைய கையை ஜெயமோகன் விவரிக்கிறார். அது கை இல்லை, தாயின் 3வது முளை என்று எழுதுகிறார். அது கை இல்லை, தாயின் 3வது முளை என்று எழுதுகிறார். அவர் அந்த இலை நிறைய சோறை கொட்டி கறிக்குழம்பை ஊற்றி கொழுப்பாக மேலே எடுத்து போட்டு 2 பீஸ் மீனை வச்சு இந்த பையன் தலையில் தட்டி சாப்பிட்ற தாயொலி எவ்வளோ முடியுமோ சாப்பிடு என்று சொல்கிறார்.
கண்ணில் தண்ணி முட்டுது அந்த பையனுக்கு. தண்ணில் கண்ணி முட்ட அவர் தலையில் அடித்து சாப்பிடு சாப்பிடு என்று சொல்லுகிறார். உண்டியில் பார்க்குறான், யாராவது உண்டியில் காசு போடாத போயிட்டாங்கன்னா பிடிச்சிருவாங்களோன்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே பிடிக்கப்படல. ஆனாலும் அந்த பையன் பாய் பார்க்கிற வரையிலும் வெயிட் பண்ணி 2 ரூபாயை போட்டு விட்டு போகிறான். அப்படித்தான் அவனுடைய ஒரு நாள் ஆரம்பிக்கும். 17 வருடங்கள் கெத்தேல் சாஹிப் கடையில் மதியான சாப்பாட்டை அந்த பையன் சாப்பிட்றான். 17 வருடமும் அந்த பையன் கரிசோறும் மீனும் சாப்பிட்டு வளர்கிறான். நேற்று வரையிலும் பசியில் வாழ்ந்த பையன். ஒரு முறை கூட அவன் அதுக்கப்புறம் காசு போட்டதே இல்லை, உண்டியில் பாய் கேட்டதே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒருவனால் போஷிக்கப்படுகிற போது அந்த ஆள் மேலே உங்களுக்கு கோபம் வரும். அது மனிதனுடைய உள்ளே இருக்கிற டார்க்கான ஏரியா. அந்த ஏரியாவை எழுத்தாளர்கள் மட்டும்தான் கண்டுபிடிப்பார்கள். ஒரு நாள் அவன் தனியாக பேசணும் போனான். நீ என்னடா பெரிய மயிரான்னுவான் அந்த பாயை. நீ ஓசில் சோறு போட்டால் பெரிய மயிர், ஓசில் சோறு போட்டு எப்படா நீ திருவனந்தபுரத்தில் வீடு கட்டிக்கிற என்று கேட்பான். இதெல்லாம் இவனுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு. 17 வருடத்தில் அந்த பையன் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆங்கில உதவி பேராசிரியராக பணி நியமனம் பெறுவான். அப்படியே வாழ்க்கையினுடைய ஒரு இடத்துக்கு போயிருப்பான். ஒரு சீட்டு கட்டி அந்த காலத்தில் 28,000 ரூபாயை அவன் முதல் முறையாக ஒரு மாத்ருபூமி பேப்பரில் சுற்றி அவன் கையில் கொடுப்பான். பணத்தை பார்ப்பான். 28,000 ரூபாய் பண கரன்சியை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. பணம் உங்களுக்கு பழகாது. நீங்கள் பணம் உங்களுக்கு பழகாத வரையிலும் உங்களால் ஒரு பணத்தை எதிர்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு திடீர்னு ஒரு பிச்சைக்காரருக்கு நீங்கள் 2,000 ரூபாய் நோட்டை போடுங்க, இன்னைக்கு நைட்டு வாங்கவே மாட்டார். அவர் உங்களை சந்தேகிப்பார். என்னவோ பிரச்சனை, இந்த ஆள் என்னவோ நம்மக்கிட்ட விளையாடுறான். 2,000 ரூபாய் போட்டிருக்க எடுக்க தட்டிலே தான் இருக்காது. சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு 10 ரூபா கொடுங்க சார் தான் கேட்பார். இல்லைப்பா 2,000 ரூபாய் வேணாம், 2,000 ரூபாய்னா அது எங்கே போய் விடுன்னு அவருக்கு தெரியும். பணம் மனிதர்களுக்கு பழகாது. அந்த பணத்தை பழக்குவதற்காக மட்டுமே அந்த பையன் ஒரு 1/2 மணி நேரம் தன்னுடைய அறையில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். எல்லாம் பண்ணி இப்போ முடிவு எடுப்பான். 2 முடிவு. ஒன்று, இந்த 28,000 ரூபாயில் திருவனந்தபுரத்தில் ஒரு மிகப்பெரிய புறநகர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பங்களா வாங்கலாம். இந்த 28,000 ரூபாயோடு ஊருக்கு போயிட்டா 10 ஏக்கர் வாழைத்தோப்பு வாங்கலாம். அவ்வளோதான் விலை அந்த காலத்தில். 2ல் எது பண்ணுவது என்று அவன் முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணும்போது பசிக்குது. பசிக்கிற போது கடைசியாக ஒரு தடவை கெத்தேல் சாஹிப் கடையில் போய் ஒரு ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்று பாய் கடையில் சாப்பிட போகிறான். அன்றைக்கு 2 பசங்க இவனை மாதிரியே புது பசங்க டேபிளில் உட்காருகிறார். பாய் அந்த பசங்களை பார்த்த உடனே கேட்குறாங்க, வெள்ளாள பசங்களாடா என்று கேட்கிறார். செல்லம் கொஞ்சுகிறார். அவங்க ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க பாய், சாப்பிடு என்று சாப்பாடு போட்டு தலையை தட்டுற தாயரி நல்லா சாப்பிடு. 17 வருடத்துக்கு முன்னால் இவன் தலையில் தட்டின அதே கை, அதே கரடி மாதிரி முடி வளர்ந்த கை. அந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வருகிறான். அந்த உண்டியலை பார்க்கிறான். கையில் 28,000 ரூபாய் பணம் இருக்கிறது. சே, இத்தனை வருஷம் சாப்பிட்டு இந்த ஊரை விட்டு போக போகிறோம், ஒரு 100 ரூபாய் பாய்க்கு போட்டு போகலாம் என்று பேப்பரை பிரித்து ஒரு 100 ரூபாயை போடுகிறாங்க. போட்டு பாயை பார்க்குறான். அவர் இவனெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை. அவர் வெள்ளாள பசங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிறார். மறுபடியும் பார்க்கிறார். மறுபடியும் பாய் பார்க்கவே இல்லை. மறுபடியும் ஒரு 100 ரூபாயை போடுறார். 28,000 ரூபாய் முண்டியில் போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பாய் சாப்பாடு சர்வ் பண்ணிங்கன்னே யார்ட்டையோ சொல்கிறாரு, உண்டியை மாற்று, உண்டி ரம்பிச்சு என்று சொல்கிறார். உண்டி மாற்றப்படுகிறது. மொத்த ரூபாயும் அந்த உண்டியில் போட்டுவிட்டு பேப்பரை கசக்கி தூரம் போட்டுட்டு நிம்மதியாக பஸ் ஏறுகிறான். பஸ் ஏறிட்டு அவன் நினைக்கிறான், ஒரு கடனை அடைச்சிட்டோம், சோற்று கடன். அந்த கதை பேரே சோற்று கணக்கு. ஒரு கடனை அடைச்சிட்டோம், இன்னும் ஒரு கடன் இருக்குது. அது என்ன கடன் தெரியுமா? அத்தை வீட்டில் பழைய சாதம் போட்டு வச்சுச்சுல்ல, அப்படி ஒரு 4-5 வருஷம் சாப்பிட்டான்ல, அந்த அத்தை கரெக்டாக அதெல்லாம் கணக்கு எழுதி வச்சுக்குது. அப்படி ஒன்று நீ போயிட முடியாது, வீட்டை விட்டு போனேன்னா உன் புஸ்தகத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டு போன்னு சொல்லுது. அந்த அத்தை வீட்டு கணக்கை தீக்கணும். எப்படி தீக்கிறது? கையில் பணமே இல்லை, எல்லா பணத்தையும் இங்கே போட்டோம். அவன் முடிவெடுப்பான். அத்தை பொண்ணை கட்டி, அத்தை ரொம்ப நொடிஞ்சு கிட்டத்தட்ட இவனை விட பிச்சைக்கார நிலைக்கு வந்துடும். அத்தை பொண்ணை கட்டி அந்த கணக்கையும் தீர்த்தலாம் என்பதோடு அந்த கதை முடிகிறது. எனக்கு ஒரு வகையில் உமா பிரேமனின் இன்னொரு வடிவம் கெத்தேல் சாஹிப். கெத்தேல் சாஹிப்பின் ஒரு பெண் வடிவம் உமா பிரேமன். இந்த உலகம் முழுக்க இப்படியான ஆட்கள் நிரம்பி கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுக்க இப்படியான ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது தான் இலக்கியம்.
கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், நஜீப் குட்டிபுரம் என்று ஒருவரை பற்றி நான் என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய ரைட்டிங்ஸில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதோ பக்கத்தில் இருக்கிற குட்டிபுரம் என்கிற ஊரில் அவர் இருக்கிறார். எனக்கு நஜீப் குட்டிபுரம், அந்த நஜீப் குட்டிபுரத்தை பற்றி நான் எழுதின அந்த கட்டுரைக்கு இப்படி தலைப்பிட்டிருந்தேன், நஜீப் குட்டிபுரமும் 4 பருப்பு வடைகளும் என்று தலைப்பு கொடுத்திருந்தேன். இந்த மாதிரியான ஒரு மழை நாளில் எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. ஒரு கொஞ்சம் மலையாளத்தில் ஒரு குரல், பவானா, என் பெயர் நஜீப் குட்டிபுரம், செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் நானும் என் பிஎஸ்சி படிக்கிற ஒரு மகனும் தனியாக நிற்கிறோம். சரி, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று என் பையனின் சேமிப்புக்காக, மேல் படிப்புக்காக நான் வைத்திருந்த 4.5 லட்சம் ரூபாயை கையில் எடுத்துன்னு வந்துக்கிறேன். நீங்கள் எனக்கு நல்ல ஒரு கிராசரி மார்க்கெட்டை அறிமுகப்படுத்த முடியுமா என்று கேட்கிறார். அப்படித்தான் எனக்கு நஜீப் அறிமுகம். நான் அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 4.5 லட்சம் ரூபாய்க்கும் பாய்த்தலகானிலிருந்து மளிகை வரையிலும் வாங்கி அவரும் அவர் பையனும் எல்லா மக்களுக்கும், அவர்களால் முடிந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு, திருவண்ணாமலையில் ஒரு நள்ளிரவில் ஒரு முன்னிரவில் வந்து இறங்கி சுட சுட அங்கு போட்டுக்கொண்டிருந்த பருப்பு வடைகளில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 4 பருப்பு வடையை ஒரு பேப்பரில் சுற்றி எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வந்தவர் தான் நஜீப் குட்டிபுரம். ஆனால் நஜீப் குட்டிபுரத்தோடு ஒரு நாள் நான் கேலிக்கட்டில் ஒரு வீதியில் நடந்தபோது ஒரு சைரன் வைத்த காரும் அவரை சுற்றி ஏராளமான போலீஸும் போகிறது. அது அப்போது அங்கே உள்துறை அமைச்சராக இருந்த ஜலீல் அவர்களுடைய கார் நிற்கிறது. அவர் ஓடி வந்து நஜீப் குட்டிபுரத்தை கட்டி தழுவுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர். நஜீப்புக்கு அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு பிரியமும் அவர் மீது இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறார் சார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நள்ளிரவில் நஜீப் எங்களை ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு, கேலிக்கட்டுக்கு பக்கத்தில் பொன்னானி என்கிற ஒரு கடற்கரைக்கு அழைத்து செல்கிறார். ஒரு குறைந்தபட்சம் அங்கே ஒரு மீன் 20 கிலோவுக்கு குறைந்து ஒரு மீனுமே இல்லை. அது வலையில் பிடிக்கிற மீன் இல்லை, தூண்டிலில் பிடிக்கிற மீன். 12 மணிக்கு தான் அது மார்க்கெட்டுக்கு வருகிறது. நஜீப் ஒரு 20 கிலோ மீனை வாங்குகிறார். நான் பயந்துட்டேன். நஜீப், நாங்கள் 3 பேர் தானே கெஸ்ட்டு, நானும் என் ஒய்ஃபு என் பொண்ணு, எதுக்கு நீங்கள் வந்து 20 கிலோ வாங்க பாவா நான் சொல்கிறேன் என்று கூட்டின்னு வர்றார். மீனெலாம் கட் பண்ணி எல்லாம் ஒரு கிலோவா 20 பேக் அடைக்கப்பட்டுச்சு. வீட்டுக்கு வருகிற போது நஜீப் சொல்கிறார், பாவா நான் மீன் உங்களுக்கு இல்லை. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. கேரளா மீன் சாப்பிட்லான்னு போனால் நமக்கு இல்லைன்றாரு. அவர் சொல்லுகிறார், இந்த ஒன்றும் இல்லை, நாளை காலையில் நாம் தூங்கி எழுந்துறதுக்குள்ளாக என் பசங்க எங்கள் தெருவில் யாருக்கெல்லாம் மீன் வாங்க வசதி இல்லையோ, யாரெல்லாம் நோய்வாய் இருக்கிறார்களோ அந்த வீடுகளுக்கு இந்த பச்சை மீனை எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க. ஒருவேளை மீதி இருந்தால் உங்களுக்கும் ஒரு பேக்கெட் வைப்பார்கள் என்று சொன்னார். அதனால்தான் நஜீப் குட்டிபுரம், உமா பிரேமன், நான் ஏற்கனவே சொன்ன கெத்தேல் சாஹிபு, இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு புள்ளியில் எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதர்களால் மட்டுமே நமக்கு பருவமழை கூட தவறாமல் பெய்வதாக நான் நினைக்கிறேன். மொத்தமும் கரப்டான ஒரு உலகத்துக்குள்ளாமல் நாம் வந்துட்டோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். கேரளாவில் பஷீர், வைக்கம் முகமது பஷீர் என்றால் இந்த உலகத்திற்கே தெரியும். ஒரு முறை பஷீர் எழுதி கொண்டிருக்கிறார். எழுத்தாளர்னால பசிக்குதானே, எழுத்தாளனுக்கு மட்டும் பசிக்காதான். 9 மணிக்கு பசிக்குது, ஒரு தோசை சாப்பிட்டு வரலாம் என்று காலார நடந்து போகிறார். ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னுடைய ஜிப்பாவில் கை விட்டு பார்க்குறார். பர்ஸ் இல்லை. கரெக்டாக அந்த கல்லாவில் உட்காந்துக்கிற முதலாளி கேட்குறா, பர்ஸ் இருக்காதே. இல்லை, நான் வரும்போது பர்ஸ் எடுத்துனா. ஆமாம்மா, நடுவில் காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்குமே. இல்லை, காக்காலாம் தூக்கின்னு போகலைங்க, எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்குறோம். உடனே பஷீர் நினைக்கிறார், நம்மளை இப்போ வந்து மாவாட்ட வைப்பாங்களோ, வேலை பார்க்க வைப்பாங்களோ. ஆனால் அவன் அதெல்லாம் சொல்ல, மொத்த ட்ரெஸ்ஸையும் கட்டி டேபிள் மேலே வைகின்றான். அவர் அப்படியே அதிர்ந்துறார். ரொம்ப கூச்சப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கட்டி அவருடைய கல்லா டேபிளில் வைக்கிறார். பஷீர் அந்த இடத்தில் ஒரு வரி எழுதுகிறார். நான் அந்த உணவகத்தை திரும்பி பார்த்தேன். 100 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. 100 பேருக்கு மேலே உணவருந்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட ஒரு மசால் தோசை தான், 2 ரூபா தான். ஒருத்தர் கூட எழுந்துச்சு வந்து நான் 2 ரூபா தரேன் என்று ஒரு மனிதனும் எழுந்து வர. மனிதம் சுத்தமாக செத்துவிட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்கிற ஆசை மின்னல் போல் அந்த கண்களில் இருந்ததை நான் பார்த்தேன் என்று பஷீர் எழுதுகிறார். அவன் சொல்கிறான், வேட்டி அவர் என்று சொல்கிறான். அவமானத்தால் குன்றி போகிறார். வேற வழி இல்லை. வேட்டி அவிழ்க்கிற போது ஒரு அழுக்கு லுங்கியோடு ஒரு ஆள் உள்ள வரான்.
நிறுத்தி பெரியவர் அவுக்காது என்று சொல்கிறான். என்ன அவர் மசால் தோசை தானே, 2 ரூபா தானே, இந்தா நான் தரேன், நீ வேட்டியை கட்டு என்று மறுபடியும் கட்ட வைக்கிறார். பஷீர் அவனை கடவுளை மாதிரி பார்க்கிறார். பஷீரை தோல் மீது கை போட்டு ரொம்ப ஆதுரமாக நான் அழைத்து கொண்டு ஒரு இருட்டுக்கு போகிறான். அவன் சொல்கிறேன், ஏன் பெரியவரை, எல்லாமே திருட்டு பசங்க உள்ள ஊர், ஜாக்கிரதையாக இருக்க வேணாண்ணா, பர்ஸ் அடிக்கிறதுக்குனே எல்லாம் பிறந்து வந்துக்கிறான், இந்தா இதில் உன் பர்ஸ் எதுன்னு சொல்லு என்று ஒரு 20 பர்ஸை காமிக்கிறான். அவன் ஒரு 20 பர்ஸு கையில் வச்சுக்கிறான். பஷீர் சொல்லுகிறார், என் பர்ஸ் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நான் எடுக்கலை, அது எனக்கு தேவையில்லை, நான் அவன் வராதவே இருந்திருக்கலாம், எனக்கு காசு கொடுக்காது, அவன் போயிட்டான். ஒரே ஒரு குறை எனக்கு இருக்கிறது, அவன் பேர் நான் கேட்க மறந்துட்டேன். அடுத்த வரி பஷீர் எழுதுகிறார், அதனால் என்ன, அவன் பெயர் ஒன்று அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார். நண்பர்களே, ஒரு அழுக்கு லுங்கி கட்டி கொண்டு வந்து 2 ரூபாயை இவர் காசுலதே இவருக்கு கொடுத்த ஒரு மனிதனின் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்க வேண்டும் என்று பஷீர் சொல்ல முடிந்தால், ஒரு எழுத்தாளன் தான் ஒரு திருடனை பார்த்து அப்படி சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் இவனை அப்படியே மறந்துடுங்க. நமக்கு டிவிலலாம் வந்து பேட்டி கொடுக்குற அரசியல்வாதிகளே நம்ம பார்ப்போம், 1130 கோடி அச்சவன் அப்படின்லாம் நமக்கு தெரியும். நாம் எப்படி ஒழுங்காக வாழணும் என்று நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி எழுத்தாளர்களுக்கு கவலை இல்லை, இவர்கள் தான் அவர்களுக்கு முக்கியம். ஒருவேளை இந்த எல்லா மனிதர்களும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் இலக்கியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு. இதோ பக்கத்தில் இங்கே சிவசுப்பிரமணியம் எல்லாம் வந்திருக்கிறார், தோழர் அன்புராஜ், உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு வந்து ஒரு சின்ன சாகசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 17 வயதில் வீரப்பனோடு போகிறார். அப்படியே வெயிட் பண்ணி, வம்ப விலை கொடுத்து வாங்குவாங்கள்ல, அது மாதிரி வெயிட் பண்ணி வீரப்பனை போய் ஒரு நாள் பார்க்குறாரு. வீரப்பன் அவரை கடத்தின்னு போகிறார். யார் ராணின்னு கேட்குறாரு. அண்ணே வாழ்ந்தா நான் உன்ன மாதிரி வாழ்னேன் அவரை அப்படியே கூப்பிட்டுக்கிறார். நண்பர்களே, 17 வயது அன்புராஜின் வாழ்க்கை 2.5 வருஷம் தான் அவர் வீரப்பனோடு இருக்கிறார். அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்கிறது அவர் வாழ்க்கையில். 2 வருஷத்தில் அவர் சரணடைகிறார். வீரப்பன் தான் அவரை சரணடைய வைக்கிறார். நீ சரணடை, கவர்மெண்ட் உன்னை எப்படி நடத்துதுன்னு பாரு, நான் வரேன்றார். ஆனால் அன்புராஜுக்கு 20 வருடம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறது. 20வது வயதில் கோர்ட் கேஸ் முடிந்து 40 வயது வரையிலும் மைசூர் ஜெயிலிலும் சேலம் ஜெயிலிலும் மாற்றி அன்புராஜ் இருக்கிறார். 40வது வயதில் அதற்குள்ளாக அவர் ஒரு சிறையில் ஒரு மிகப்பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்டாக மாறுகிறார், நாடகத்தில் நடிக்கிறார். ஒரு முறை அவருடைய நாடகத்தை பார்த்த அப்போது முதலமைச்சராக இருந்த பட்டேல், இந்த டீமுக்கு பெண் கலைஞர்களையும் அனுப்புங்க, 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடலாம், ஒன்றும் தப்பாயிடாது என்று சொல்கிறார். ஜெண்டர் குற்றவாளிகளுக்கு மன்னிக்கப்படுகிறது. அந்த பெண் கலைஞர்களில் ஒருவராக இருந்த தோழர் ரேவதியை அன்பு சிநேகிக்கிறார், காதலிக்கிறார். ரேவதி தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்ள இரட்டை கொலை செய்து 20 வருடம் ஜெயில் தண்டனை பெற்றவர். 2 குற்றவாளிகளும் வெளியே பரோலில் வந்து திருமணம் செய்து கொண்டு உள்ளே போகிறார்கள். அப்புறம் கரெக்டாக தன்னுடைய 40வது வயதில் அன்பும் ரேவதியும் விடுதலையாகிறார்கள். விடுதலை அடைந்து நேராக வீட்டுக்கு போய் தான் 40 வருடத்தை இப்படி அநியாயமாக கழித்து விட்டோம், தன்னுடைய இளமை காலம் முழுக்க இப்படி போய்விட்டது என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மகன், தன்னுடைய சொத்து என்று போயிருந்தால், அன்புராஜ் எனக்கு முக்கியமான ஆள் கிடையாது, அவர் ஒரு குற்றவாளியிலிருந்து தப்பிக்கப்பட்ட ஒரு நிரபராதி, அவ்வளவுதான். ஆனால் அன்புராஜ் நேராக சோழகர் தொட்டி என்று சொல்லப்படுகிற வீரப்பன் அலைந்து திரிந்த காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்களிடம் போய் உட்கார்கிறார். என் மீதி இருக்கிற வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக நான் வேலை செய்வேன் என்று உழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வகையில் இந்த நிஜ மனிதர்கள் தான் கதைகளில் கதாநாயகர்களாக மாறுகிறார்கள். இலக்கியம் மறுபடியும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஜி நாகராஜன் என்கிற ஒரு மகத்தான இலக்கியவாதி சொல்கிறார், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். வெறும் சல்லிப்பயல் என்று அவன் சொல்லவில்லை, ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். ஏனால் மனிதனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழ்மையும் இருக்கிறது. இந்த மேன்மையும் கீழ்மையும் இல்லாத ஒரு பரிசுத்தவானும் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த பர்சன்டேஜ், இந்த சார் இவன மாதிரி ஒரு நல்ல ஆள் இல்லை சார். எப்பயுமே கதர் வேஷ்டி தான், கதர் சட்டை தான்,
எப்பயுமே காந்தியின் நாமத்தை தான் சொல்லி பிரார்த்திப்பார் என்பவர் ஒருவேளை 3 கொலை செய்திருக்கலாம் இல்லையா? இந்த ட்ரெஸ் கோடுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு டார்க் ஏரியாக இருக்கிறது. மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் வெளியில் காண்பித்துக் கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளியை தேடிதான் எழுத்தாளன் பயணித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த புள்ளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டுமா சார்? ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நான் நேற்று விருதுநகரில் ஒரு விஷயம் பேசினேன். அதை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் ஜெயமோகன் எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். கோயம்புத்தூர்லேருந்து அவருடைய தொழிலதிபர் நண்பர் ஒருவர் மனைவியோடு அவரை பார்க்க போயிருக்கிறார். அவர் போய் ரொம்ப இறுக்கமான ஒரு முகத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க என்று அவர் கேட்டது ஒன்றுமே இல்லை ஜெயமோகன், ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் துடைத்தெறிந்த ஒரு நடு ஆற்றில் அள்ளிய நீரை போல மனம் தெளிந்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கார். ஏன் சார்னு கேட்டுக்கிறார். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே 8 வழக்குகள், கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக கோர்ட்டே என் தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே வாய்தா, எந்த கேஸுக்கு எப்போ வாய்தா எதுவுமே தெரியாது, அப்படியே குழம்பி போயிருப்பேன். உங்கள் நண்பர் பவாச்சலதுரை ஒரு கதை சொன்னார். அந்த கதையை ஒரு நள்ளிரவில் கேட்டேன். அடுத்த நாள் காலையில் முடிவு பண்ணேன். 8 கேஸையும் வாபஸ் வாங்கிட்டேன். 15-20 நாள் ஆச்சு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். மனம் தெளிந்திருக்கிறது, நடு ஆற்றில் அள்ளிய நீரை போல தெளிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கார். ஜெயமோகன் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், அப்படின்னா அங்கே கதை சொன்னீங்கன்னு கேட்டார். எனக்கு உண்மையிலே தெரியல ஜெயமோகன் என்ன கதை, இல்லை பிரபஞ்சன் கதைன்னு அவர் சொன்னார்ன்னார். அப்புறம் நான் போய் பிரபஞ்சனுடைய கதையெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். அபஸ்வரம் அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் பிரபஞ்சன். அந்த கதையோடு இந்த நிகழ்ச்சியை முடித்து நான் லியோனி தோழரை பேச அழைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்கிறார், தம்பி இன்றைக்கி லீவ் போடு, நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போகணும் என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, அந்த கதையில் பிரபஞ்சன் எழுதுகிறார், அப்பாவோடு மகன் போவதுக்கு இதில் அதுவே இந்த உலகத்தில் ஒரு பாக்கியம். அதுவும் பைக்கில் போகாமல், பஸ்ஸில் போகாமல், காரில் போகாமல் நடந்து போவதுக்கு இல்லை. அவர் சொல்கிறார், தூரல் வர மாதிரி இருக்குப்பா, வெயில் இல்லை, கையில் கொடை எடுத்து என்று கேட்கிறார். அப்பாவோடு நடந்து போவது என்பது ஒரு சிநேகிதனோடு நடந்து போவது மாதிரி என்று பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அவ்வளவு இனிமையான தருணமாக அது இருக்கும். அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு நடந்து போகிறார்கள். அப்படி போகிற போது அப்பா மகனிடம் வழக்கம் போல கேட்கிறார், சமீபத்தில் என்னப்பா படம் பார்த்த கேட்கிறார். பையன் ஒரு பிரமாதமான சாய்ஸ் அப்பா நம்மளுக்கு கொடுத்துக்கிறாருன்னு லவ் டுடே அது மாதிரி ஒரு படத்தினுடைய பெயர் சொல்கிறான். அப்பாவுக்கு எப்பொழுதும் படம் பார்க்க மாட்டார். ஆனால் அப்பாவுக்கு எல்லா படத்தினுடைய கதையும் மகன் சொல்ல வேண்டும். மகன்கிட்ட கேட்குறார், படம் நல்ல படமாப்பா என்று சொல்கிறான். பையன் இது பிரமாதமான சாய்ஸ் என்று முடிவு பண்ணி அந்த கதையை மாற்றி அப்பாக்கிட்ட சொல்கிறான். அப்பா அதில் ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுவாங்கப்பா, படத்தில் அவங்க 2 பேரையும் பெற்றோர்கள் பிரிச்சுருவாங்க. இவன் சொல்லுவான், அந்த அப்பாவும் அம்மாவும் அவங்கள அவ்வளோ ஸ்நேகிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கப்பா என்று சொல்லுவான். அப்பா அப்பா அம்மா ஒன்றுமே எதிர்க்கலையாப்பா அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்பார். ஐயோ தங்கமாட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. அப்பா சிரிச்சுக்குவார். அப்பாவுக்கு தெரியும் பையன் நம்மகிட்ட கதை விட்றான் அப்படின்னு தெரியும். ஏன்னா தலைவர் அப்போ ஒரு லவ்வில் இருக்கார். ஒருவேளை அதை பிரிச்சுட்டாங்கன்னா இவர் நம்மளை பிரிச்சுருவாரோன்னு அப்பாட்ட கதையை மாற்றி சொல்கிறான். இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் கொஞ்சம் நேரம் நின்று கொண்டு இருக்கிற போது திடீரென்று அந்த மாமா வரார். அவர் பேர் சுந்தரேசன் மாமா. அவர் வருகிற போது இவங்க 2 பேரும் அவரை பார்க்குறாங்க. ஆனால் அவர் தலை குனிந்து கொண்டு போகிறார். எப்பொழுதுமே துரோகத்தின் பால் ஆட்பட்டவர்கள் மனிதர்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. இவங்கள பார்க்கல, அவங்க அப்படியே நேராக போகிறாங்க. அப்புறம் கோர்ட்டில் ரொம்ப ஷார்ட்டாக அந்த கதையை நான் முடிக்கிறேன். அப்படி வரும்போது ஜட்ஜு முதலில் சுந்தரேச மாமாவை கூண்டில் ஏற்றி கேட்கிறார், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒத்தி வைக்கப்பட்ட வீடு உங்கள் பெயரில் இருக்கிறதா, அவர் மிஸ்டர் சிவலிங்கம் பெயரில் இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், சிவலிங்கம் பேரில் தான் இருக்கிறது. அப்போ 1 லட்சம் ரூபாயை அவர் சேட்டுக்கிட்ட அடமானம் வைத்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கலையா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்கிறார். இல்லைன்னா அவர் எதுக்காக வீட்டை அடமானம் வைக்கணும் என்று 3வது கேள்வி கேட்கிறார். அது அவருக்கு தான் சார் தெரியும், எனக்கு தெரியாது என்று சுந்தரேசன் மாமா சொல்கிறார். ஓகே, நீங்கள் போகலாம் என்று ஜட்ஜு சொல்லிவிடுகிறார். அடுத்து அப்பாவின் முறை. அப்பா கிட்ட ஜட்ஜு கேட்குறாரு, 1 லட்சம் ரூபாயை சேட்டுக்கிட்ட அடமானம் வைத்து
அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க என்று கேட்கிறார். அப்பா சொல்கிறார், இன்னும் 1 மாதத்தில் நான் அந்த பணத்தையும் வட்டியும் சேர்த்து சேட்டுக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஓகே, கோர்ட் அட்ஜாயின். பையனுக்கு அப்படியே கையெல்லாம் உதறுது. எல்லாருக்கும் தெரியும் 1 லட்ச ரூபாயை அப்பா வந்து சுந்தரேசன் மாமாவுக்கு தான் கொடுத்தார். ஆனால் மாமா ஏன் இப்படி மறுதளிக்கிறார் அப்படின்னு யாருக்கும் தெரியும். மாமானா சொந்த மாமா இல்லை, அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக தஞ்சாவூரிலிருந்து வந்தவர்கள். அப்பா தான் அவர்களுக்கு ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்து பிழைத்துக் கொள்ள சொல்லி வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தவர். ஒரு பிஸ்கெட் கம்பெனியில் ஏஜென்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு நாள் சுந்தரேசன் மாமா வீட்டுக்கு வந்து என்கிட்ட அப்போதான் கொஞ்சம் வளர்ந்து விடுறார். என்கிட்ட ஒரு வீடு இருக்கிறது, அதை அடமானம் போட்டுன்னு சேட்டுக்கிட்ட 1 லட்ச ரூபாய் கேட்டேன். அடமானம் போட்டுன்னு 1 லட்ச ரூபாய் கொடுத்தால் கூட உன் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரை வந்து ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கையெழுத்து போட முடியுமா என்று கேட்குறாரு. அப்பா சொல்கிறார், எவ்வளோ மேன்மையான மனிதர்கள் வாழ்ந்த சமூகத்தில் அப்பா சொல்கிறாரு, உன் வீட்டை வச்சு நீ பணம் வாங்குற, என்னை வந்து எக்ஸ்ட்ரா கையெழுத்து சேர்த்து கேட்டான்னா அவன் உன்னை நம்பலைன்னு அர்த்தம். அவங்ககிட்ட பணம் வாங்காத, நாளைக்கு 11 மணிக்கு வா, நான் பணம் தரேன் என்று சொல்கிறார். அதே சேட்டுக்கிட்ட அப்பா போய் அவருடைய வீட்டை அடமானம் வைத்து 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து சுந்தரேச மாமாட்ட கொடுத்து தொழில் தொடங்கு, பிஸ்கெட் ஏஜென்சி எடு என்று ஆரம்பிக்கிறார். சர 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 என்று அவர் வாழ்க்கையினுடைய மேலே போகிறார். லௌகீகம் உப்பி பெருகுகிறது. அப்படியே பல கடற்கரை ஓரத்தில் பங்களா எல்லாமும் போகிறது. ஆனால் இந்த 1 லட்ச ரூபாயை அப்பாவுக்கு அவர் திருப்பி தரவே இல்லை. ஏதோ பேச்சுவார்த்தை குறைகிறது. அவர் கோர்ட்டில் வந்து நிர்தாட்சணியமாக இதை மறுதளிக்கிறார். நான் வாங்கலை, அவர் பேரில் அவர் வேற எதுக்கோ வாங்கினார் என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்பாவும் மகனும் திரும்பி வருவதற்கான நடை பலத்தில் இல்லை. அப்பா சோர்ந்துட்டார். அப்பா சொல்கிறார், தம்பி ஒரு சைக்கிள் ரிக்ஷா சொல்கிறியா சொல்கிறார். 2 பேரும் சைக்கிள் ரிக்ஷாவில் வருகிறார். பையன் அப்பாவின் கையை பிடிச்சி கேட்குறான், அப்பா 1 லட்ச ரூபாய் எப்படிப்பா கொடுப்பீங்க? அப்பா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, நீ சினிமா கதை சொன்னல, அந்த மாதிரி பிரபாவதியை இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன், அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். 1 லட்ச ரூபாய் பெரிய விஷயம் இல்லைப்பா, சமாளிச்சிடலாம் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு வராங்க. ஒரு பெரிய மௌனம் இருக்குது. அதுக்குள்ளே அம்மாவுக்கு விஷயம் தெரிகிறது. எல்லாம் குளிச்சு சாப்பிட இலை போட்டு உட்காரும்போது சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பாட்டு இலை போடுகிற போது வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கார் வந்து நிற்கிறது. கார்லேருந்து ஒரு அம்மா வரா. அடட விசாலமா, வாமா, விசாலத்துக்கும் ஒரு இலை போடு என்று அப்பா சொல்லுகிறார். அம்மா போட மாட்டுறாங்க. விசாலம் சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் அப்புறம் சாப்பிட்றேன், உங்ககிட்ட தனியாக பேசணும். ஒரு அறையில் போய் அப்பாவும் அந்த பையனும் விசாலமும் பேசுகிறார்கள். விசாலம் எதுவுமே பேசலை. போன உடனே தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு ரெட்டைப்பட்டை செயினை எடுத்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறார்கள். தன் கையில் இருந்த வளையல், மோதிரம் எல்லாத்தையும் கம்மல் உட்பட கட்டுகிறார்கள். பதறார் அப்பா. என்னம்மா சின்னம்மா சொல்கிறார். அவர் சொல்கிறார், அந்த அம்மா சொல்லுது, இது எல்லாமே நீங்கள் எனக்கும் என் புருஷனுக்கும் கொடுத்த செல்வ பிச்சை என்று சொல்கிறது. இதெல்லாம் விற்று முடித்தா 1 லட்ச ரூபாய் வருமானு எனக்கு தெரியாதுண்ணா. ஆனால் இந்த 1 லட்ச ரூபாயை எட்டுவதற்கு இதில் ஏதாவது உதவும்னா இந்த நகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்பா பதறி போய் கண்டிப்பான குரல் சொல்கிறார், உடனே எடுத்து இதெல்லாம் போடு என்று அந்த குரலை மறுக்க முடியாமல் அந்த அம்மா எடுத்து போட்டுக்கொள்கிறது. எங்கள் வீட்டுக்காரோடு தான் நான் வந்து 30 வருஷம் வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன்னா என்று சொல்லுகிறது. இல்லைம்மா, சுந்தரேசன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே போகணுன்னு ஆசை, அதில் ஏதோ கொஞ்சம் பிசகிடுச்சு, அவ்வளோதான். இப்போது இலை போட்டு எல்லோரும் உட்காருங்க, சாப்பிடவே முடியல, அந்த மாதிரி எழுந்தான்னா நான் புறப்படுறேன் என்று சொல்லுகிறது. இவர் வெளியில் வந்து பையன் இவர் எல்லாரும் அந்த அம்மாவை கார் ஏற்றுகிறார்கள். கார் ஏற்றுகிற போது அவர் சொல்கிறாரு, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயின்னுருமா. கடைசி பையன் ரொம்ப படிக்கிறதுக்கு வேப்பங்காயா கசக்குமே அவனுக்கு படிப்புன்னா, அவனை நல்லா படிக்க வை என்று சொல்கிறார். முடிஞ்சால் சுந்தரேசனையும் கூட்டின்னு வா என்று சொல்கிறார். நம்ம பொசுக்குன்னு அழுவுது. அழும்போது அவர் சொல்கிறாரு, அண்ணா உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா? இதான் கதையினுடைய மையமான இடம். உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா அண்ணா என்று அவர் கேட்குறாள். இல்லைம்மா, எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதுன்னு அப்பா சொல்கிறார். நான் அப்படியே அந்த பையன் வந்து அப்பாவை நிமிர்ந்து பார்க்குறார். அப்பாவுக்கு ஒரு வருத்தம். அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, அந்த நட்புன்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு சங்கீதத்தில் ஒரு சின்ன அபஸ்வரம் ஒழிச்சிச்சே அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் இன்னைக்கு இந்த இருட்டில் நின்று பேசுகிறோமா, இது விடியாமலாக போய்விடும் என்று அந்த கதை முடிகிறது. நண்பர்களே, நான் சொன்ன எல்லா கேரக்டரில் வருகிற மனிதர்களும்
ஏதோ ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். அவர்கள்தான் இலக்கியத்தின் கருப்பொருள். அவர்களால் தான் மழை பெய்கிறது. அவர்களால் தான் தர்மம் நிலைத்து நிற்கிறது. அவர்களால் தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். ஒரு வகையில் அவர்களின் நீட்சிதான் நாம். அதைத்தான் இந்த புத்தகங்களும் இந்த கதைகளும் இந்த வாழ்க்கையும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.